ஒரு மனிதனை பார்க்க ஆண்டுதோறும் 5000 கிலோமீட்டர் கடலை கடந்து வரும் ஒரு பெண் குயின். நெஞ்சை உருக்கும் உண்மை சம்பவம் இது. 2011ஆம் ஆண்டு பிரேசிலின் கடற்கரையில் ஓய்வு பெற்ற கட்டடக் கலைஞர் ஜோ என்பவர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ஒரு பெண் குயினை காண்கிறார். அந்த பெண் குயினை அவர் தனது வீட்டிற்கு கொண்டு சென்று சுத்தம் செய்து மீன்கள் கொடுத்து பல மாதங்கள் பராமரித்து இருக்கிறார். அந்த குயினுக்கு அவர் டிம் என்ற பெயரும் வைத்துள்ளார். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண் குயினை ஒரு வருடமாக பூர்ணமா குணமடைந்ததற்கு பிறகு மறுபடியும் கொண்டு கடலில் விட்டு இருக்கிறார் ஜோ. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் டிம் 5000 கிலோமீட்டர் கடலை கடந்து வந்து 8 மாதங்கள் ஜோவுடன் தங்கிய பின்பு மீண்டும் கடலுக்கு செல்வான். இந்த நிகழ்வு 2001 முதல் 2016 வரை 5 ஆண்டுகள் தொடர்ந்தது. டிம் தனது இயற்கை இனப்பெருக்க இடமான அர்ஜென்டினா பகுதியிலே விட்டுவிட்டு ஜோ வீட்டிற்கு வருவது அவரது மீதான பாசத்தையும் பேரன்பையும் காட்டுகிறது. செய்தியாளர்கள் கேட்டபோது ஜோ கூறியது, அவன் என் குழந்தை என்று கூறினார். அவனை நான் என் குடும்பத்தில் ஒருவனாவே நினைக்கிறேன். அவன் என்னை பார்த்தால் குறைத்து பாய்ந்து வந்து என் மார்பில் முகம் வைத்து உறங்குவான் என்று சொன்னார். இந்த உண்மை சம்பவம் அடிப்படையாக கொண்டு மை பென்குயின் ஃப்ரெண்ட் என்ற படம் உருவாக்கப்பட்டது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. நன்றி.